அவர் வீட்டுக்கு வரும்போது என் கூட பேசிட்டு இருந்தாரு. என் தம்பி, ஐயோ அண்ணா அடி இல்லையண்ணா, தம்பி தம்பி நான் சொன்னேன், அண்ணா இது நடக்குது வேலை அப்படி சொல்ல பின்னாடி ஒருத்தக்க தாடி வச்சு வந்தா அவன் சந்தேகமா இருக்குன்னு இப்படி இழுத்து இப்படி பிடிச்ச குறி வைக்கும்போது இந்த விரல் வெட்டி இந்த இடத்துல ஒரு வெட்டிருச்சு. வெட்டும் போது அண்ணன் பாலாஜி அண்ணா வீரண்ணா வாங்கும் போது 10 பேர் வந்தானுங்க. அண்ணா வேறு கீழே கிடந்தது பாரு. இன்றைக்கு தமிழகத்திலே ஈடு இணையில்லாத ஒரு தலித் தலைவர், உண்மையான தலித் தலைவர் என்றால் அது ஆம்சாங் அவர்கள் மட்டும்தான். இது போன்ற அரசியல் படுகொலைகள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் நடந்து வருகின்றன. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அரசியல் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள். அரசியல்வாதிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது அது அனைத்து கட்சிகளுமே தொடர்ந்து நடந்து வருகிறது. இன்றைக்கு ஆம்சாங் அவர்களின் மரணம் தமிழகத்தில் உள்ள தலித் விடுதலைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது போல இருக்கிறது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சட்டக்கல்வி படிப்பதற்கும், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தொழிலில் வளர்வதற்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் தன் குடும்பத்தில் ஒருவராக இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வழியில் நடந்த ஒரே ஒரு அற்புத தலைவர் என் அன்பு சகோதரர் ஆம்சாங். அவர்களுடைய படுகொலை செய்த கயவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை தமிழக அரசு பெற்று தர வேண்டும். பள்ளிக்கால நண்பர்கள் சொல்றீங்க, ஏதாவது அவருக்கு எதிர்ப்பு இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கு, ஏதாவது இல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் அரசியல்ல ஈடுபட்டு சுயமாக கருத்துக்களை சொன்னாலே அனைவருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்கு. எனக்கு அவருடைய எதிர்ப்பு, அவருக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம்தான், ஒரு இளம் தலைவர், அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய இடங்களில் படுகொலை செய்யப்படுகிறாங்க. எல்லா இடத்திலுமே இன்றைக்கு அரசியல் படுகொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. தலித் படுகொலை ஆமா ஆமா. அதனால இந்த தலித் படுகொலையை அரசு மிக கவனத்துடன் உரிய முறையில் கையாண்டு குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும்.